ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வெந்தயம், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரா மாதிரி நல்லா வதக்கிட்டு அது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காயை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சிடணும். பருப்பில் பூண்டு, பெருங்காயம், மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடணும். நிறையா புளி போடக்கூடாது. ஏன்னா மாங்காய் போடுறதுனால சாம்பார் ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு 4 பீஸ் மாங்காவை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு தூவி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் ரெடி.